பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் எனினும் வேண்டேன் என்று என் தாய் மொழியினை வணங்கி ஐயிரு திங்கள் கருவிலே சுமந்த என் தாயினையும் தான் காணாத உலகினையும் தன் மகள் காண வேண்டும் என்று வளர்த்தெடுத்த என் தகப்பனையும் உமையொரு பாகனாய் என்னை ஆட்கொண்ட என் வாழ்க்கை துணைவரை ஈன்றெடுத்த என் அத்தை மாமாவினையும் வணங்கி விளக்கின் ஒளியை தூண்டுவது போல் என்னையும் ஆன்மீக பாதையில் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து கொண்டு வருகின்ற சிவசக்தி ஆன்மீக சபையினையும் கேட்போரின்றி பேசுவோர் இல்லை என்பதற்கிணங்க செம்மாந்து அமர்ந்திருக்கும் ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் முதற்கண் பணிவன்புடன் வணங்கி என் உரையினை தொடங்குகின்றேன். அம்பாளின் மாதம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆடி மாதம். ஆடி மாதத்தை பற்றி பேச போகிறாங்க. மனமாகிய பீடத்தில் அம்பாளை நினைத்து வழிபடுவது தான் ஆடி மாதம். பீட மாதம், சக்தி மாதம், கடக மாதம், அம்பாளின் மாதம் என்றெல்லாம் இந்த மாதத்திற்கு பல பெயர்கள் உண்டு. செல்வம் நிறைந்த மாதம். செல்வம் வேணும் அப்படின்னா அது இந்த மாதத்தில் நம்மளுடைய வழிபாடுகள் செல்வத்தை அதிகமாக நமக்கு அளிக்கக்கூடிய மாதம். அப்போ இந்த மாதத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. சக்தி மாதம், கடக மாதம், ஆசாட மாதம், இப்படிலாம் நிறைய பெயர்கள் இருந்தாலும் கூட நான் இன்னைக்கு தலைப்பு அம்பாளின் மாதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ என்ன காரணமாக இருக்கோ, இந்த மாதத்தில் அம்பாளுக்கு சிறப்பு அதிகம். அது என்ன? அம்மையும் அப்பனும் எப்பொழுதும் ஒன்று தானே. இந்த மாதத்தில் மட்டும் அது என்ன? அம்பாளுடைய சிறப்பு அதிகமாக இருப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? மனிதன் நம்ம வாழக்கூடிய நாட்கள் மொத்தம் ஒரு வருடத்துக்கு 365 நாட்கள். இந்த 365 நாட்களும் ஒரே நாளாக தேவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரைக்கும் உத்தராயண காலம் என்றும், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சாணைய காலம் என்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ம ஆடி மாதத்தில் இருக்கோம். தேவர்களுக்கு மாலை பொழுது ஆரம்பமாகி உள்ளது. இரவு பொழுது நீளக்கூடிய மாதமும் இந்த மாதம். அப்போ இயல்பாகவே நமக்கு தெரியுது, மாலை பொழுது அப்படின்னா சூரியன் மறைந்து சந்திரனுடைய தோற்றம். சந்திரனுடைய வலிமை அதிகமாவதால் அம்பாளின் வலிமை அதிகமாகின்றது. அதனால தான் ஆடி மாதத்தில் அம்பாளுடைய மாதத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வழிபட்டு கொண்டு இருக்கிறோம். சந்திரனுடைய வலிமை கூடுவதால் ஈசனுடைய அனுகிரகத்தில் அம்பாள் மக்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்கின்றாள் அப்படின்னு தான் உண்மை. சரி, இப்போ சிவனே சக்தியை தேடி ஓடி வரக்கூடிய மாதம்தான் இந்த அம்பாளின் மாதம். அப்போ இந்த மாதத்துக்கு சக்தி, தேவி, லக்ஷ்மி எவ்வளவோ பேர் இருக்குது அம்பாளுக்கு. மீனாட்சி, காமாட்சி, விசாலாட்சி அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பெயர்கள் இருக்கும் பொழுது இந்த மாதத்துக்கும் நம்ம அதே மாதிரி ஒரு பெயர் வச்சுருக்கலாம். தேவி மாதம், லக்ஷ்மி மாதம், ஸ்ரீதேவி மாதம், இப்படிலாம் கூட பெயர் வச்சுருக்கலாம். ஆனால் என்ன பெயர் வச்சுருக்காங்க? ஆடி மாதம். அப்போ என்ன காரணம்? ஏன் ஆடி அப்படின்ற ஒரு பெயர் இந்த மாதத்துக்கு இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆடி என்பது தேவகுல மங்கையுடைய பெயர். இந்த பெண்ணுக்கு ஈசன் மீது ரொம்ப ஆசையாக இருக்கு. சிவனும் பார்வதியும் பிரிந்து பார்வதி சிவனை நினைத்து தவம் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த தேவகுல மங்கை ஆடின்ற பெயர் கொண்ட இந்த பெண் என்ன பண்ணுறா அப்படின்னா, பாம்பு உருவம் எடுத்து கைலையை நோக்கி போகிறா. கைலைக்கு போகிறா. அங்கே யார் இல்லை? பார்வதி தேவி இல்லை. அதை நல்லா தெரிஞ்சுட்டு தான் இந்த பொண்ணு போகிறா. ஏன்னா சிவன் மீது கொண்ட பக்தியின் காரணமாகவும் ஆசையின் காரணமாகவும்
சிவனுடைய மனைவி இல்லாத சமயத்தில் இவ என்ன பண்ணுறா, பாம்பு உருவம் எடுத்து போகிறா. பார்வதி தேவி இல்லாதனால இந்த ஆடி பெண் என்ன பண்ணுறனா, தேவி உருவம் எடுத்து சிவன் அருகில் மிகுந்த புன்னகையோடு மகிழ்ச்சியோடு சிவன் அருகில் போகிறான். சிவனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தேவியோடைய உருவத்தில் தான் இந்த பெண் இருக்கா, ஆனால் என்ன கிடையாது, நம்மளுடைய தேவி கிடையாது. இவள் பக்கத்தில் வரும்பொழுது சிவன் கசப்பு சுவையை உணர்கின்றார். என்ன ஒரு சிறந்த தாம்பத்தியன்னு பார்த்தீங்களா? மனைவியோடைய உருவத்தில் இருந்தாலும் கூட இது தன்னுடைய மனைவி இல்லை அப்படின்றத சிவனால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அப்போ இவ தன்னுடைய மனைவி கிடையாது, கசப்பு சுவையோடு இருக்கிறாள். அப்போ இவ யாரு, தன்னுடைய சூலாயுதத்தால் அந்த பெண்ணை புனிதமடைய செய்கின்றாள். அதே நேரத்தில் சிவனுக்கு மிகுந்த கோபம் வருது. தன் தேவை இல்லாத நேரத்தில் நீ என்ன பண்ணியிருக்க, இந்த மாதிரி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, பூலோகத்தில் கசப்பு சுவையுடைய மரமாக நீ பிறப்பாய். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அது என்ன மரம், வேப்ப மரம். அப்போ கசப்பு சுவையுடைய மரமாக நீ பிறப்பாய். சாபம் கிடைத்தது, சாப விமோச்சனம். அந்த பெண்ணுக்கு என்னென்னா, நான் உன் மேலே ஆசை கொண்டு தானே வந்தேன், நான் என்ன தவறு பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, தேவி இல்லாத சமயத்தில் என் அருகில் வந்தது தான் தவறு. அப்போ ஆதிசக்தியோடைய வலிமையை நீ பெறுவாய். எப்படி வேப்பம்மா இப்பையும் நமக்கு பாருங்களேன், வேப்பிலையை பார்த்துட்டு அம்பாள் நினைவு தானாக வந்துடும். அம்பாளை பார்த்த மாதிரி தான் நம்ம யாரை பார்க்குறோன்னா வேப்பிலையே பார்க்குறோம். மருந்தாக இருக்கட்டும், பக்தியாக இருக்கட்டும். அப்போ நீ ஆதிசக்தியோடைய அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதே நேரத்தில் எப்படி சக்தியை வழிபடுறாங்களோ இந்த மக்கள், அதே மாதிரி உன்னை வழிபடுவாங்க. நான் சொன்னேன் இல்லையா, வேப்பிலையும் அம்பாலும் ஒன்று தான். வேப்பிலை நம்ம திருவிழாலே பார்க்கலாம். வேப்பிலை மேலே போய் நம்ம குழந்தைங்களெல்லாம் உருட்டி விடுவோம். நம்ம எதுக்காக, அம்பாளா நினைத்து தான், அம்பாளுடைய மடியில் போடுவதாக நினைத்து தான் அந்த வேப்பிலை மீது தன்னுடைய குழந்தையை போடுறோம். அறிவியல் படி பார்க்கும்போதுனா நமக்கு நோய் எதுவுமே வராது. அப்போ அதே மாதிரி உன்னுடைய பெயர்லையே இந்த மாதம் வழங்கப்படும். ஏன்னா அம்பாளின் மாதம் இல்லையா, அப்போ உன்னுடைய பெயர், அதனால தான் ஆடி என்ற பெயர் இந்த மாதத்திற்கு வந்தது. கசப்பான மரமாக இருந்தாலுமே உன்னை எல்லா மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். யாராவது வேப்ப மரம் பிடிக்கலன்னு சொல்லுவோமா? வேப்ப மரத்தில் இருக்கிற மருத்துவம் இல்லாதது எதுவுமே கிடையாது. அப்போ அந்த கசப்பானதாக இருந்தால் இது எல்லாமே சாப விமோச்சனம். அந்த ஆடின்ற தேவகுல பெண் பெற்ற சாப விமோச்சனம். அப்போ அம்பாளுக்கு சிறப்பான மாதமாக இந்த ஆடி மாதம் இருக்குது. இப்போ ஆடின்னு ஏன் பெயர் வந்ததுன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த ஆடி மாதத்தை ஏன் அம்பாளுடைய மாதம் சொல்கிறோன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆடியில் அவதரித்த அம்பாள்லாம் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஏன் அம்மனுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? முதல்ல பார்த்தோன்னா நம்முடைய பூமாதேவி. ஏன்னா எல்லாரையும் அம்பாளாக தாயாக வணங்குவது நம்முடைய மரபு. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் தாயே அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மரபு. ஏன்னா அனைவரையும் சக்தியாக காணக்கூடியது நம்ம மரபு. அப்போ இந்த பூமாதேவி, பூமி தேவி, பூதேவி என்று அழைக்கக்கூடியவள் பொறுமைக்கு இலக்கணமாக இருக்கிறார். சொல்லும் இல்லையா, பூமாதேவி போன்று பொறுமையோடு இருக்கும். அப்போ அந்த பொறுமைக்கு இலக்கணம் இந்த பூமாதேவி. விஷ்ணுவோடைய மற்றொரு மனைவியும் கூட, சீதாதேவியின் தாயும் கூட. சீதாதேவி மண்ணிலிருந்து வந்தவள், சீதாதேவியோடைய தாயும் கூட. திருமாலோடைய 3வது அவதாரம் வராக அவதாரத்தில் திருமால் கடலுக்கு அடியில் இருந்த இந்த பூமியினை கண்டுபிடித்து வந்து உருவாக்குனது தான் இந்த பூலோகம். சிவன் திருமால் உருவாக்குன இந்த பூலோகம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கணும்னு சொல்லி தான் இறைவன் இந்த பூலோகத்தை உருவாக்கியிருக்கான். நம்ம எல்லாம் அப்படி இருக்கிறோமா? அறவழியில் இருக்கிறோமா? பொருளை சரியாக தேடுறோமா? இன்பமாக இருக்கிறோமா? வீடு பேரை நோக்கி போகிறோமா? எதுவுமே கிடையாது. இப்போ இந்த பூமி தாய்க்கு ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது. இந்த விஷ்ணு எப்படி கஷ்டப்பட்டு ஒரு அவதாரம் எடுத்து, வராக அவதாரம் சொல்லி எடுத்து, தன்னுடைய மூக்கில் கடலுக்கு அடியில் இருந்த பூமாதேவியை எடுத்து கொண்டு வந்து பூலோகத்தை படைத்திருக்கிறார். அதே மாதிரி கிருஷ்ண அவதாரத்தில் கீதாச்சாரத்தையும் படைத்தார். கீதை உபதேசம் யாருக்குன்னா நமக்கு தான். எதையும் நோக்கி போகாத, எல்லாமே இங்கேருந்து தான் எடுக்கப்பட்டது. நீ எதையுமே உருவாக்கலை. நீ ரொம்ப சந்தோஷமும் பட வேண்டாம், அதே நேரத்தில் நீ ரொம்ப வருத்தப்படவும் வேண்டாம். அப்போ இந்த கீதா உபச்சாரமும் நமக்கு தான். ஆனால் இந்த மக்கள் எதையுமே எடுத்துக்கல.
அவன் பாட்டுக்கு இருக்கான். ஆசை ஆசை ஆசைன்னு சொல்லி ஆசையை தேடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்போ இப்படி ஓடக்கூடிய இந்த மக்களை கண்டு பூமாதேவி வருத்தம் அடைகிறாள். அவளும் பொறுத்து பொறுத்து பார்க்குறா. சரி பொறுத்து பார்ப்போம், இன்னைக்கு சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் சரியாகிற மாதிரியே இல்லை. அப்போ தன்னை யார் உருவாக்குனது? பெருமாள் தான் உருவாக்குனது. அவதாரம் எடுத்து என்னை உருவாக்கி இந்த மக்கள் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமாதேவி யாரை நோக்கி போகிறானா? திருமாலை நோக்கி போய் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வினா, இந்த மக்கள் எல்லாரும் ஆசை ஆசைன்னு சொல்லிட்டே போகிறாங்க, நீயும் கீதா உபச்சாரம்லாம் உருவாக்கி வச்சுருக்க, ஆனால் யாரும் இதை படிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் ஆசை ஆசைன்னு சொல்லிட்டு போகிறான், பிறகு அவனே வருத்தப்படுறான், பிறகு அவனே கஷ்டப்படுறான், கடைசியில் எல்லாத்துக்கும் காரணம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு மனநிலையில் இந்த மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்களே, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, இதை நீ சரி செய்கிறதுக்கு பெருமாளே நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு யார் போய் நிற்கிறான்னா பூமாதேவி போய் நிற்கிறாப்புல. அப்போ இந்த பூமி தேவி போய் கேட்கவும் பெருமாள் லக்ஷ்மி தேவிகிட்ட கேட்குறான், பூலோகத்துக்கு போவோம் வரியா? ஏன்னா மனைவி இல்லாமல் போக முடியாது, அப்போ நீ வரியா அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மி தேவி சொல்லிட்டாப்புல, நான் ஏற்கனவே உங்கள் கூட வந்தேன் பூலோகத்துக்கு. எப்போ வந்தேன்? சீதாதேவியாக உங்கள் கூட வந்தேன். ராமர் அவதாரம் எடுக்கும்போது சீதாதேவியாக வந்தேன். சந்தேகப்பட்டு எனக்கு நிறைய மனச்சோர்வை உருவாக்கிட்டீங்க. சரி, அடுத்த அவதாரத்துக்கு வந்தேன், சத்தியபாமாவாக வந்தேன். நிறைய ஆயர்குல பெண்கள் சொல்லி நிறைய பெண்களோடு பழகுனீங்க, அங்கே இங்கேன்னு ஓடுனீங்க, அது எனக்கு ஒரு மன சுமையாயிடுச்சு. நான் எங்கேயும் போல, நான் வாடு நிம்மதியாக இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் திருமால் யாரை கேட்குறாப்புலனா பூமாதேவியை கேட்குறேன், நீயாவது வரியா என் கூட? பூமாதேவி பொறுமைக்கே உரியவள், எந்த பதிலும் சொல்ல, நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமாதேவியின் மறு உருவமாக ஆண்டாள் வருகிறாள். நம்ம நல்லா தெரியும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் பிறந்த இடம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்போ இங்கே ஆண்டாள் வரா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திர சாயியாக நான் அருள் புரிகிறேன். யார்? திருமாலாகிய நான் வடபத்திர சாயியாக இருக்கிறேன். நீ என்ன பண்ணு, விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காராங்க, பெரியாழ்வார், என் மீது அதீத பக்தி கொண்ட என்னுடைய பக்தன். அந்த பக்தனுக்கு வளர்ப்பு மகளாக நீ என்ன பண்ணுவ, போய் பிறப்ப. கோதை அப்படின்ற பெயர் வைத்து பெரியாழ்வார் அந்த குழந்தைய வளர்த்துக்கிட்டே இருக்கிறார். இறைவி அப்படின்னு தெரியாமையே வளர்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இந்த பெரியாழ்வாருக்கு ஒரு பழக்கம், நல்ல அழகழகாக மனம் நிறைந்த மலர்களை மாலையாக்கி இறைவனுக்கு அணிவிப்பது. அப்போ அந்த மலரை பறிக்கும்போது கூட அந்த மனத்தை கூட நாம் சுவாசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், நல்லா முகமுடிலாம் போட்டு தான் என்ன பண்ணுவாரோ அந்த மலரெல்லாம் அழகழகாக பறிப்பார். இந்த அளவுக்கு இறைவன் மீது பக்தி. ஆனால் கோதைக்கு என்ன ஒரு ஆசை, இறைவனையே அடைய வேண்டும் ஆசை. அப்போ இந்த நேரத்தில் தான் இறைவன் மீது அதீத காதல் கொண்டாலும் ஆண்டாள் அவதரித்தது எதற்காக அப்படின்னா, இந்த உலக மக்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். கீதையில் உள்ள எல்லா செய்திகளையும் திருப்பாவையாக எழுதினாள் ஆண்டாள். திருப்பாவையாக எழுதி பாடல்களை படித்தார். இப்பையும் மார்கழி மாதம் ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் திருப்பாவையும் திருவெம்பாவையும் எடுத்துருவோம். டெய்லியும் தினந்தோறும் ஒரு பாடலை பாடணும். அந்த பாடலில் உள்ள எல்லா கருத்துக்களும் கீதையில் இருக்கக்கூடியதான் கருத்துக்கள் தான். அப்போ இறைவனையே, உலகை ஆண்டக்கூடிய இறைவனையே ஆண்டதால் ஆண்டாள் என்ற சிறப்பு பெயரையும் சூடி கொடுத்த சுடற்கொடியால். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கோதை என்ன பண்ணுறா, தினம்தோறும் இறைவனுக்கு அணிவிக்கக்கூடிய மாலையை தான் அணிவித்து என்ன பண்ணுவான், அப்பா கிட்ட கொடுத்து விடுவான். அப்பா என்ன பண்ணுவாங்க, அப்பாவுக்கு தெரியாமையே அந்த மாலையெல்லாம் இறைவனுக்கு சுடுவாங்க. ஒரு நாள் அந்த மாலையில் ஒரு முடி இருப்பதை பார்த்து அவருக்கு ரொம்ப வருத்தமாயிரும். கேட்டால் தன்னுடைய மகள் இப்படி சொல்லுவாள், ஐயோ அப்போ இந்த இனிமேல் இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை மிகவும் கடிந்து அதுக்கடுத்து புதிய மாலையாக கொண்டு போய் போடும்போது இறைவன் வேண்டான்றுவார். ஏன்னா உன் மகள் ஆசையாக மகிழ்ச்சியாக அணிவித்த அந்த மாலை தான் எனக்கு வேணும்னு சொல்லி இறைவன் தன்னுடைய அன்பினை மிக அழகாக அந்த இடத்துல காட்டுறார். அப்போ அதனால் அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்கொடியால் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்குது. நமக்கு என்ன அப்படின்னா, பூமாதேவி அவதரித்தது எதற்காக, மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக. அதனால தான் இந்த ஆண்டாள் மக்களை நல்வழிப்படுத்தும் வண்ணம் திருப்பாவையினை இயற்றுகிறாள். ஆண்டாள் சொல்லவும் நமக்கு இன்னொன்று நினைவுக்கு வந்துடும்,
பூர நட்சத்திரத்தில் பிறந்தவள், அதுவும் ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவள். இப்போதான் நம்ம ஆடி பூரத்தை கூட கொண்டாடணும். உலக மக்களை காப்பதற்காக பிறந்த இந்த ஆண்டாள் ஆடி பூரத்தில் அவதரிக்கிறாள். திருமால் சங்கு சக்கரம் வில் கதை இதெல்லாம் ஆழ்வார்களாக அவதாரம் கொண்டது. பூமாதேவி ஆண்டாளாக அவதாரம் கொண்டு இந்த பூமியினை காப்பாற்றினாள். இந்த ஆடிப்பூரம் பொதுவாக வெள்ளிக்கிழமை வந்தால் மிக மிக சிறப்பு. ஏன்னா இறைவி அவதரித்த நாள் கிழமை வெள்ளிக்கிழமை. அதே நேரத்தில் இந்த ஆடிப்பூரத்தை பார்த்தோம் அப்படின்னா பெருமாளை வழிபடக்கூடிய வைணவர்கள் தேர் திருவிழாவாகும். சிவனை வழிபடக்கூடிய சைவர்கள் அம்பாளுக்கு வளையல்களை அணிவித்து வளைகாப்பு நிகழ்த்தியும் ஆடிப்பூரத்தை கொண்டாடுகிறார்கள். அடுத்த அம்பாள் வாராகியம்மன். ஏன்னா இந்த ஆடி மாதம் யாருக்கே உரியது அப்படின்னா விவசாயிகளுக்கே உரியது. ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த ஆடி மாதத்தில் விதை விதைத்து மழை பெய்து பயிர் தழைத்து தை மாதத்தில் அறுவடை செய்து நல்ல மகசூலை பெறக்கூடியது தான் ஆடிப்பட்டம் தேடி விதை. அப்போ இந்த விவசாயிகளுக்கு உகந்த இந்த மாதத்தில் வாராகி அம்மன் கலப்பை உலக்கையோடு அவதரிக்கின்றாள். பூமிக்கே உரிய தாய் வாராகி. பூமியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, பூமி தொடர்பாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா வாராகி அம்மனை வழிபட்டால் சரியாகும். அப்போ இந்த ஆடி மாதம் பஞ்சமி திதியில தான் யார் அவதரிக்கிறான்னா வாராகி அம்மன் அவதரிக்கிறார். இந்த வாராகி அம்மனுடைய முகம் பன்றி முகம் உடையது. 8 கரங்களை உடையவள். இந்த 8 கரங்களையும் உலக்கை கலப்பை அப்படின்ற கருவியும் உடையதால் இவள் பூமிக்கே உரிய தாயாக வாராகி அம்மன் காணப்படுகிறாள். சப்த கன்னியர்களில் ஒருத்தி தான் இந்த வாராகி அம்மன், அம்பாளோடைய காவல் தெய்வம். இப்போ அம்மன் அப்படின்னாலே சாத்வீகமாகவே யோசிப்பான். ஆனால் இந்த வாராகி அம்மன் கொஞ்சம் கோபம் உடைய தாய் தான். ஏன்னா படைத்தளபதியாக அன்னை பராசக்தி, ஆதி பராசக்தி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படி அந்த ஆதி பராசக்தியோடைய படைத்தளபதியாக இருந்தவள் தான் இந்த வாராகி அம்மன். அப்போ போருக்கே உரிய தாய் தான் இந்த வாராகி அம்மன். வாராகி அம்மனை வழிபட்டோம் அப்படின்னா 3 உலகங்கள்லையும் நமக்கு எதிரிகளே கிடையாது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வாராகி அம்மனுக்குன்னு தனியாக சந்நிதி கொண்டது நம்ம ராஜராஜ சோழன் பெரிய கோயிலில் தான் இருக்குது. எப்படி நம்ம எந்த ஒரு விசேஷம்னாலும் முதல்ல முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு தான் மற்ற கடவுளை என்ன பண்ணுவோம், வழிபடுவோம். பெரிய கோயிலில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் முதல்ல வாராகி அம்மனை வழிபடுவார்கள். வாராகி அம்மனை வழிபட்டு விட்டு தான் அடுத்த கடவுளை என்ன பண்ணுவாங்களாம், வழிபடுவாங்களாம். இது தஞ்சாவூரில் இப்போ வரைக்கும் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறாங்க. ராஜராஜ சோழன் எவ்வளவோ வெற்றிகளை பெற்றான் அப்படின்னு சொல்லி வரலாறு பேசிக்கிட்டது அல்லவா. இந்த வரலாற்றுக்கெல்லாம் ஒரு காரணமும் இருக்கிறது. ராஜராஜ சோழன் அவனுடைய வெற்றி ரகசியம் வாராகி அம்மனை வழிபட்டான். நம்ம கோபுரத்துலலாம் பார்க்கலாம், மேலே வாராகி அம்மன் இருப்பாப்புல. தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயிலில் உள்ள கோபுரத்தில் மேலே வாராகி அம்மன் தான் இருப்பாங்க. அந்த தஞ்சை பெரிய கோயிலில் ஆசாட நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழா கொண்டாடப்படுகிறது. ஆனி மாதத்தில் நடைபெறுகின்றது. இந்த ஆசாட நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பாளை அலங்காரம் பண்ணி நம்ம வழிபட தான் செய்கிறோம். பொதுவாகவே பஞ்சமி திதி அப்படின்னாலே அது வாராகிக்குரியது. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய பஞ்சமியை கருட பஞ்சமி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ஆடி அமாவாசைக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி கருட பஞ்சமி. அந்த நேரத்தில் கருடனை வழிபடுதல் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்குது. ஏன்னா வாராகியே பெருமாளுடைய 3வது அவதாரம் தான் வாராக அவதாரம். ஆனால் திருமாலின் பெண் உருவம் கொண்ட அவதாரம் தான் இந்த வாராகி அம்மன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருப்பதனால விஷ்ணுவோடைய அம்சமாகிய கருடனுக்கு உகந்ததாகவும் அன்னை கௌமாரியோடைய அம்சமாகவும் இந்த கருட வழிபாடு ஆடி மாதத்தில் நிகழ்கின்றது. கருட பஞ்சமியாக இந்த மாதத்தை நம்ம வழிபட்டு கொண்டு வருகின்றோம். அடுத்ததாக கோமதி அம்மன். அப்போ இதிலையே வாராகி அம்மனை பார்த்ததுலையே பஞ்சமி திதியை பற்றி நம்ம பஞ்சமி திருவிழாவையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து கோமதி அம்மன்.
ஆடி பௌர்ணமி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் அவதரித்தவள். இந்த கோமதி அம்மனுடைய அவதாரம் என்ன அப்படின்னா, ஹரியும் சிவனும் ஒன்று அப்படின்றத மக்களுக்கு நிரூபிப்பதற்காக. ஏன்னா சிவசிவா சிவசிவான்னு சொல்லி சிவன் மீது அதீத பக்தியோடு இருக்கிறாங்க, ராமா ராமா ராமான்னு சொல்லி பெருமாள் மீது அதீத பக்தியோடு இருக்கிறார்கள். பக்தியில் தப்பே கிடையாது, ஆனால் தன்னுடைய பக்தி தான் பெரியது என்று போராடுவது ரொம்ப ரொம்ப தப்பானது. அப்போ மனிதனை நல்வழிப்படுத்தும் வண்ணம் கோமதி அம்மன் அவதாரம் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்கின்றது. ஹரியும் சிவனும் ஒன்று எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சங்கன் பதுமன் அப்படின்ற 2 அரசர்கள். சங்கன்ற அரசன் சிவன் மீது அதீத பக்தியோடு இருக்கிறான், பதுமன்ற அரசன் திருமால் மீது அதீத பக்தியோடு இருக்கிறான். இப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பிரச்சனை, சிவன் பெரியவரா திருமால் பெரியவரா? பக்தியே அன்பின் இயக்கம்தான், அன்புல எது பெருசாக இருந்தால் என்ன? ஆனால் இவர்களுடைய சண்டை, பெருமாள் பெரியவரா இல்லை சிவன் பெரியவரா? அப்போ இதுக்கான தீர்ப்பை வேண்டி யார்கிட்ட போகிறாங்கன்னா, பார்வதி தேவி கிட்ட போகிறாங்க. அன்னை பராசக்தி பார்வதி தேவிகிட்ட போகும்பொழுது பார்வதி தேவி என்ன பண்ணுறா, ஈசன் கிட்ட வேண்டுகிறாள், உங்கள் உடலின் பாதி பாகத்தை யாருக்கு கொடுத்துருங்க, பெருமாளுக்கு கொடுத்துருங்க. அப்படி பாதி பாகத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்களும் பெருமாளும் ஒன்றாகி விடுவீர்கள். ஏன்னா சிவன் கணவன், திருமால் அண்ணன், அண்ணனா கணவனா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் இங்கே இருக்குது. அப்போ இருவரும் சமமாக இருந்தால் உலகத்தில் உள்ள மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதனால் என்ன பண்ணுங்க, உங்களுடைய தேகத்தில் பாதியை கொடுத்துருங்க. உடனே சிவன் சொல்லிட்டாப்ல, அப்போ பொதிகை மலையில் போய் என்னை நினைத்து தவம் இருந்தால் இந்த வரம் உனக்கு கிடைக்கும். ஏன்னா எதுவுமே சாதாரணம் கிடையாது, எதுவுமே சாதாரணமான ஒரு விஷயமாக இங்கே இல்லை. அப்போ பொதிகை மலையில் போய் நீ தவம் இருந்தினா உனக்கு கிடைக்கும். இந்த அம்மா ஊசி முனையில் தவம் புரிகின்றாள், ஒரு காலுடன் நின்று ஊசி முனையில் தவம் புரிகிறாள். அந்த தவத்தில் யாரெல்லாம் செய்கிறாங்க, தேவர்கள் எல்லாரும் பசு வடிவத்தில் தவம் செய்கிறாங்க. அப்போ இந்த பசுவின் பெயர் தான் கோ. தவம் செய்யும் பொழுது அம்பாளின் முகம் மிகவும் பிரகாசமாக இருப்பதால், மதி போன்று பிரகாசமாக இருப்பதால் கோமதி என்ற பெயரில் சங்கரன் கோயிலில் அம்பாள் வீற்றிருக்கிறாள். அப்போ ஆவுடை அம்மாள் என்ற பெயரிலையும் இந்த அம்பாள் காட்சி தருகின்றார். இவளுடைய தவத்தை ஏற்று சிவன் சங்கரன் கோயிலில் சங்கர நாராயணனாக காட்சி தருகிறார். இதெல்லாம் எதற்காக, மக்களாகிய நமக்காக தான். ஹரியும் ஒன்று சிவனும் ஒன்று. அப்போ இந்த கோமதி அம்மனுக்காக ஆடி மாதத்தில் தபசு திருவிழா நிகழ்கின்றது. இந்த ஆடி திருவிழாவில் ரொம்ப பிரதானமானது ஆடி தபசு. சங்கரன் கோயிலில் இப்போ வரைக்கும் ஆடி தபசு ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இப்போ நம்மளுமே கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். நதி இருக்குது, நம்ம குளம் இருக்குது அப்படின்னா நம்மளுமே என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, ஆடி தபசு அம்பாள் ஊசி முனையில் தவம் இருந்த காட்சியையும், அடுத்து அம்பாள் சிவன் சங்கர நாராயணாக காட்சி தந்த நிகழ்வு எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், காட்சி தர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இந்த ஆடி தபசு மிக மிக சிறப்புடன் சங்கரன் கோயிலில் கொடியேற்றி நடைபெறுகின்றது. இந்த நேரத்தில் அந்த கொடியேற்றியதுக்கு பின்னாடி ஆடி சுற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் நாள் திருவிழா கொண்டாடும். மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரகாரத்தை தன்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் வளம்புறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் செய்த அந்த கோமதி அம்மனுடைய கால் வலியை தானும் ஏற்றுக்கொள்வதாக எண்ணி மக்கள் இந்த மாதிரி ஆடி சுற்று அப்படின்ற ஒரு திருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகிறார்கள். அடுத்த அம்பாள் மகாலட்சுமி. வரலட்சுமி நோன்பு எல்லா பெண்களுக்கும் உகந்த தினம் இந்த வரலட்சுமி நோன்பு. 16 வகையான செல்வத்துக்கும் அதிபதி மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை வழிபாடு வரலட்சுமி விரதமாக இப்போ வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் வளர்பிறை முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை, இப்போ வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை சுமங்கலி பெண்கள் எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் இருக்குது. இந்த மகாலட்சுமியோடைய வரலட்சுமி நோன்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி தோற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா,
மகத நாட்டில் குஞ்சினாபுரம் அப்படின்ற ஊரில் சாருமதின்னு ஒரு பெண் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கையில் கணவன் மாமனார் மாமியாரோடு இயல்பான ஒரு குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்கு மகாலட்சுமியை ரொம்ப பிடிக்குது. நல்லா கவனிங்க, அந்த பெண்ணை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குது. என்ன காரணம்னா, கணவனாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மாமியாக இருக்கட்டும், அனைவரையும் இறைவனாக நினைத்து அன்றாடம் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து சிறந்ததொரு இல்லறத்தை நடத்தி வருவதால் அந்த சாருமதி பெண்ணை மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கின்றது. அவளுடைய கனவில் சென்று மகாலட்சுமி வரலட்சுமி விரதத்தை பற்றி குறிப்பிடுகின்றாள். இந்த மாதிரி வரலட்சுமி விரதம், வெள்ளிக்கிழமையில் விரதம் இருக்கக்கூடிய பெண்களின் வீட்டில் நான் வசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரலட்சுமி விரதத்தை சொல்கிறார். சாருமதியும் அந்த விரதத்தை பின்பற்றி மற்ற பெண்களுக்கும் சொல்லி கொடுத்து சுமங்கலி பெண்கள் ஏற்கக்கூடிய விரதமாக இந்த வரலட்சுமி விரதம் அமைகின்றது. இந்த விரதத்துடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி தேவி வரலட்சுமி விரதம் இருந்து சண்முகனை பெற்றெடுத்தாள் என்று ஒரு கதையும், அதே மாதிரி விக்ரமாதித்தன் தான் இழந்த ராஜ்யத்தை பெற்றான் என்ற கதையும், இதைவிட சிறப்பாக சித்திரன் நேமி அப்படின்ற கணதேவதை வரலட்சுமி நோன்பு கதையை கேட்டு கைலாயம் அடைந்தான் அப்படின்ற ஒரு கதையும் இருக்கு. சிவனும் பார்வதியும் ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டில் திடீர்னு கணதேவதை கிட்ட கேட்குறாங்க, யார் வெற்றி பெற்றான்னு சொல்லும்போது கணதேவதை என்ன பண்ண முடியும், சிவன் தான் வெற்றி. அப்போ பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது எப்படி நீ ஒரு சாராரா சிவனை சொல்லலாம், நீ வந்து என்ன பண்ணிடுவ, பூமிக்கு போய் பிறப்ப, அங்கு பல வருடங்கள் இருந்து வரலட்சுமி நோன்புன்னு ஒரு நோன்பு நடக்கும், அந்த நோன்பின் கதையை கேட்டு நீ மீண்டும் கைலாயம் வருவாய் அப்படின்னு சொல்லி சாபம் பெற்று மீண்டும் கைலாயம் அடைந்த நிகழ்வும் இருக்கின்றது. மகாலட்சுமி பார்க்கடலில் அவதரித்தவள், அதனால் அலைமகள் அப்படின்ற பெயரையும் பெறக்கூடியவள். அக்னியில் அவதரித்தாள் அப்படின்ற கதையும் இருக்கின்றது. பத்மாட்சன் அப்படின்ற அரசன் தனக்கு மகாலட்சுமியே மகளாக பிறக்க வேண்டும் என்று தவம் புரிந்தார். அப்படி தவம் செய்த அந்த தவத்தின் விளைவாக அப்போ மகாலட்சுமி வந்துட்டு, நான் வந்து உன்னுடைய தவத்துக்கு என்ன பண்ண முடியாது, இதுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நீ என்னையவே குழந்தையா கேட்குற, சிவன் தான் இதற்கு பதில் சொல்லணும்னு சொல்லி சிவன் கொடுத்த அனுகிரகத்தில் பத்மாஷனுக்கு அக்னியில் குழந்தையாக பிறந்தால் மகாலட்சுமி அப்படின்ற கதைகள்லாம் இருக்குது. அப்போ இந்த மகாலட்சுமி அவதரித்த நாள் தான் ஆடி மாதத்தில் நம்ம வரலட்சுமி விரதமாக வழிபடுகின்றோம். அதுக்கடுத்து காவேரி தாயை வணங்குதல். எல்லாத்தையும் அம்பாளை வழிபடக்கூடிய மரபு நம்மக்கிட்ட இருந்துச்சு. அதுவும் இந்த காவேரி தாயை வழிபடக்கூடியது தென்னிந்திய மக்களுடைய புனித நதியாக இப்போ வரைக்கும் ஏதாவது ஒரு நீர்நிலைக்குள்ளே இறங்குறோம் அப்படின்னா நன்றாக தெரிந்தவர்கள் நீர்நிலையில் முகுந்து அந்த நீரை தொட்டு கும்பிட்டு தன்னுடைய தலையில் தெளித்துட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா குளிக்கிறதுக்கு போவாங்க. நன்றாக தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நீரை வந்து இறைவனாக, சும்மா விளையாட்டுக்காக போகிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க. நீரை இறைவனாக வழிபடக்கூடிய மரபு அறிந்த பெரியோர்கள் அதை இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் இருக்கும்னா பின்பற்றி கொண்டு தான் இருக்கும். நீரின்றி அமையாது உலகு அப்படின்றதுக்கு ஏற்ப இந்த ஆடி 18ஆம் பெருக்கினை நம்ம காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடி வருகின்றோம். அதுவும் இந்த தமிழக மக்களுடைய வாழ்வியல் எதை பிரதானமாக கொண்டது அப்படின்னா விவசாயத்தை தான் பிரதானமாக கொண்டது. விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீர். அப்போ இந்த நீரினை அளிக்கக்கூடியது காவேரி தாய். இந்த காவேரி தாய்க்கு நன்றி சொல்லும் வண்ணம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆடி 18ஆம் பெருக்கினை நம்ம கொண்டாடிக்கிட்டு வருகிறோம். இந்த ஆடி 18ஆம் பெருக்குன்றது விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை, பிற எல்லா செல்வத்தினர்களுக்கும், எல்லா வளமுடையவர்கள் அனைவருக்குமே இந்த ஆடி 18ஆம் பெருக்கு செல்வத்தை அள்ளித்தரும் நாளாக இருக்குது. விவசாயிகள் இந்த 18ஆம் பெருக்கப்ப கொடியில் பூக்கக்கூடிய அந்த காய்களை என்ன பண்ணுறாங்களா விதையிடுறாங்க. அவரைக்காய், பூசணிக்காய், புடலங்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரியான காய்களை என்ன பண்ணுறாங்களா விதையிடுறாங்களா இந்த ஆடி 18ஆம் பெருக்கப்ப. அதுக்கடுத்து மீனாட்சி அம்மன் வழிபாடு. மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனுக்கு எவ்வளவோ திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. திருவிழாக்கள் இல்லாத நாட்களே இல்லை அப்படின்ற மாதிரி மதுரை மீனாட்சி அம்மனுக்கு நிறைய வழிபாடு.
ஆனால் இந்த வழிபாடுகள் எல்லாத்துலேயும் முக்கியத்துவமான வழிபாடு ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய முளைக்கட்டு வைத்து இறைவனை வழிபடக்கூடிய வழிபாடு. ஆடி முளைக்கொட்டு திருவிழா அப்படின்னே பேர். ஒன்றும் இல்லை, முளைப்பாரி திருவிழா. எதுக்காக அந்த முளைப்பாரி திருவிழா? விதையோடைய தரத்தை விவசாயி அறிந்து கொள்வதற்காக உருவானது தான் இந்த முளைப்பாரி திருவிழா. இந்த முளைப்பாரி திருவிழாவும் கொடியேற்றத்துடன் 10 நாள் திருவிழாவாக இன்று வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெற தான் செய்யுது. இந்த முளைப்பாரி திருவிழாவை கொண்டாடணும் அப்படின்னா நீர்நிலைகள் எல்லாம் நிரம்புவதற்கும் நீர்களில் உள்ள உயிரினங்கள் நன்றாக பாதுகாப்பாக வாழ்வதற்காகவும் நம்ம முளைப்பாரி திருவிழாவை கொண்டாடுறோம். சும்மா ஒன்றும் முளைப்பாரி திருவிழா கிடையாது, மகிழ்ச்சிக்காக மட்டும் கிடையாது. அவ்வளோ நுட்பமான விஷயங்கள் இருக்குது. ஏன்னா விதையுடைய தரத்தை ஒரு விவசாயி தெரிந்து கொள்ளணுமா. அந்த முளைப்பாரி எவ்வளோ தூரம் வளர்ந்து வருதோ அந்த அளவுக்கு இந்த வருடத்தின் மகசூல் அமையும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விவசாயி கையில் விதை இல்லை. நம்ம விதைக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கார்ப்பரேட் கம்பெனியை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அந்த விவசாயி கையில் இருக்கக்கூடிய விதை தான் நமக்கு நல்ல தரத்தை வழங்கியது. அப்போ அந்த விதையுடைய தரத்தை அறிந்து கொள்வதற்கு திருவிழாவை கொண்டாடியவன் நம்மளுடைய தமிழன். அப்போ இந்த ஆடி மாதத்தில் இவ்வளோ அம்பாள்களை பற்றி நம்ம சொன்னோம். இதில் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு மட்டும்தான் சிறப்பா அப்படின்னா நிறைய சிறப்புகள் இந்த ஆடி மாதத்தில் நடைபெற்றது. திருமால் கஜேந்திர யானையை காப்பாற்றியது. ஹயக்ரீவர், வியாசர் போன்ற குருவெல்லாம் அவதரித்த நாளும் இந்த ஆடி மாதத்தில் தான். ஆடி பௌர்ணமியில் குருக்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய வியாசரை வழிபடுவது இந்த ஆடி பௌர்ணமி தான். ஆடி அமாவாசை நம்முடைய முன்னோர்கள் நேரில் வருவது போல் நாம் பாவனை செய்து முன்னோர்களை வழிபடக்கூடியது இந்த ஆடி அமாவாசை தான். நாக சதுர்த்தி, ஆடி வெள்ளி, ஆடி கிருத்திகை இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா ஆடி மாதத்தில் நிறைய நாட்கள் கொண்டாடுறோம். ஆடி அறுதி அப்படின்னு சொல்லி ஆடியோடைய இறுதி நாளை கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? அந்த நாட்களில் நாற்று நடக்கூடியது நம்மளுடைய தமிழனுடைய பழக்கம். அதே மாதிரி கூற்றுவன் நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை எல்லாம் ஆடி மாதத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று கூட சுந்தரமூர்த்தி நாயனாருடைய குரு பூஜை. அப்போ அம்பாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் பிற வழிபாடுகளும் நடக்குது. சரி, இப்போ இந்த அம்மன் வழிபாடு அப்படின்றது நகர மக்களை விட யார் அதிகமாக கொண்டாடுறாங்க அப்படின்னா கவனிச்சாலே தெரியும், கிராம மக்கள். ஆடி மாதம் எதுக்கெடுத்தாலும் இந்த பெயரை சொல்லக்கூடியவர்கள் யாருன்னா இந்த கிராமத்து மக்கள். ஏன்னா இயற்கையோடு இயற்கையாக வாழக்கூடியவர்கள் இந்த கிராமத்து மக்கள். அப்போ செழுமையின் அடையாளமாக பெண்களை அம்மனாக வழிபட்டவர்கள் நம் கிராம மக்கள். அப்போ நாட்டுப்புற தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெண் தெய்வங்கள் ஏராளம் இருக்கிறது. மழை கொடுத்து மண்ணுயிரை காப்பவளாக மாரியம்மனை வழிபடுகின்றோம். நதிகளாக பாய்ந்து நஞ்சை புஞ்சையை வளர்ப்பவளாக கங்கை அம்மாவை வழிபடுகின்றோம். தீமையே அண்டாது காப்பவளாக எல்லை அம்மாவை வழிபடுகின்றோம். காவேரி, கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நதிகளை நம்ம பெண் தெய்வமாக வழிபடுகின்றோம். இந்த நாட்டுப்புற பெண் தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு 2 விதத்தில் பிறக்கலாம். ஒன்று தாய் தெய்வங்கள், இன்னொன்று கன்னி தெய்வங்கள். மனித உயிர்களை பெற்றெடுத்து தாய் தெய்வமாக இருக்கக்கூடியவள், கன்னித்தன்மையோட இறந்தவள் கன்னி தெய்வங்கள். இவங்க எல்லாருமே நம்மளுடைய சிறு தெய்வங்கள். நம்மளுடைய குலசாமி வழிபாடு நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த சிறு தெய்வ வழிபாட்டில் ரொம்ப முக்கியமானவர்கள் மாரியம்மன், காளியம்மன், முத்தாளம்மன், சீலைக்காரியம்மன், திரௌபதியம்மன், நாச்சியம்மன், பேச்சியம்மன், வீர் சின்னம்மாள், உச்சி மாகாளி, மந்தையம்மன், சோலையம்மன், ராக்காச்சி, எல்லையம்மன், அங்காளம்மன், இசக்கியம்மன், பேச்சியம்மன், ஜக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்பாள் இருக்காங்க. இந்த அம்பாள் எல்லாருக்கும் நிறைய கதைகளும் இருக்குது. இதில் நம்ம மாரியம்மனை பற்றி பேசாமல் அம்பாளின் மாதத்தை பேசவே முடியாது. ஏன்னா ஆடி மாதம் மழைக்குரிய மாதம், மழையும் காற்றும் சேர்ந்து வரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் மாரியம்மன் வழிபாடு
மழையின் பொருட்டே செய்கின்றோம். மாரி அப்படின்ற சொல்லுக்கான பொருளே மழை தான். நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம், பங்குனி மாதமாக இருக்கட்டும், சித்திரை மாதமாக இருக்கட்டும், கொடி ஏற்றிட்டா கண்டிப்பாக மழை பெய்யும். அப்படியே மழை பெய்யலன்னா அந்த 10 நாள் திருவிழாக்குள்ளே என்னைக்காவது சரி ஆத்தா கண்ணை திறந்து மழையை நமக்கு கொடுத்துருவா அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. அந்த கொடி ஏற்றிட்டாங்கன்னா பாரு, மண் வாசனை வருது, மழை பெய்யறமானுக்கு இருக்கு, இன்னைக்கு கொடியேற்றம்ல, இன்னைக்கு கொடியேற்றம்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் சொல்லிக்கிட்டே இருந்துட்டு கொடியேற்றத்தை நோக்கி போய் பார்க்க தான் செய்கிறோம். அப்போ மழைக்கான வழிபாடு தான் இந்த மாரியம்மன் வழிபாடு. இது மட்டுமா, வெம்மையை போக்கி குளிர்ச்சியை தரக்கூடியவள் இந்த மாரியம்மன். அது என்ன வெம்மையை போக்கி? ஏன்னா இந்த ஆடி மாதம் நல்லா காற்றடிக்கும்னு சொல்ல முடியாது, நல்லா மழை பெய்யும்னு சொல்ல முடியாது, நல்லா வெயில் அடிக்கணும்னு சொல்ல முடியாது. அப்போ பருவகால மாற்றத்தின் காரணமாக பெய்யக்கூடியது தான் இந்த மாரியம்மன் வழிபாடு. கோட்டை மாரியம்மன், கருமாரியம்மன், வீரபாண்டி மாரியம்மன், இருக்கங்குடி மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மன் வழிபாடு மிகுதியாக இருக்கு. குளிர்ச்சியை தருபவள். இந்த ஆடி மாதத்தில் மழை தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு வெறும் மழையின் பொருட்டு மட்டும் கிடையாது, மருத்துவத்தையும் நோக்கி நாம் செல்கின்றோம். ஏன்னா இந்த ஆடி மாதத்தை மருத்துவ மாதம் சொல்லலாம் அறிவியல் அடிப்படையில். உண்மையிலேயே ஆடி மாதத்துடைய பிரதானமான பிரசாதம் என்ன அப்படின்னா கூழ் தான். கூழ், வேப்பிலை, எலுமிச்சம்பழம், இந்த 3 தான் பிரதானமான பிரசாதம். அப்போ இந்த கூழ் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது. எலுமிச்சை பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ற சக்தி எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது. வேப்பிலை சொல்லவே வேண்டாம், நமக்கே தெரியாத உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியது. அதனால தான் இந்த அம்பாள் நம்ம எப்பயுமே பண்ணுவோம், அம்பாளுடைய விசேஷத்தப்ப கோயில் திருவிழாவப்போ ஆகோ அல்லாகோ வேஷம் போட்டு போகிறது இதுக்காக தான். கறியை தான் பூசுவோம், கருப்பு கலரில் உள்ள கறியை தான் பூசுவோம். இப்போ வேற மாற்றிட்டாங்க. ஆனால் உண்மையிலே பூசக்கூடியது என்ன அப்படின்னா கறி தான். அந்த கறி உடலுக்கு குளிர்ச்சியை தரும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அடிப்படையில் வச்சுட்டு வேற இப்போ போன வருஷம் கூட டாட்டுலாம் குத்திட்டு வந்தாங்க திருவிழாவில். என்னென்னா இது அப்போ இன்னும் கொஞ்ச நாளில் போக போக பார்த்தா இந்த சந்ததியுடைய மாற்றங்கள் அதிகமாயிரும் போல. என்ன காரணத்துக்காக அதை செஞ்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே அதை நம்ம சரியாக பண்ணுவோம். அப்போ அந்த காரணம் தெரியாதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுடைய பண்பாடு மாற்றமடைய தான் செய்யுது. அப்போ காற்றினால் பரவக்கூடிய நோய்களை கூட நீக்கக்கூடிய மாதமாகவும் வழிபாடாகவும் இந்த மாரியம்மன் வழிபாடு நம்மக்கிட்ட இருக்குது. மாரியம்மனுக்கு அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா காளியம்மன். ஏன்னா காளியம்மன் அப்படின்னாலே கொஞ்சம் கோபக்கார அம்மா தான். யாரையா திட்டினா கூட காளி மாதிரி முறைக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பராசக்தி. அந்த காளியம்மன் வழிபாடு கோப ஆவேசம் கொண்ட தெய்வமாக நம்ம வழிபாடு நடக்குது. இதுக்கு முன்னாடி சங்க இலக்கியங்களில் நம்மளுடைய கொற்றவை வழிபாடு முன்னாடி இருக்கும். கொற்றவை வழிபாடு அப்படின்றது போருக்காக மன்னன் போகிறான் அப்படின்னா அந்த தெய்வத்தை வழிபட்டுட்டு போவான். நான் வெற்றியோடு வரணும், வெற்றியோடு வருவேன். அப்படி வரல அப்படின்னா நான் நவகண்டமாக நான் என்ன பண்ணுறேன், நான் என்னை குத்தி, அதாவது நவகண்டம்னா உடம்புல 9 இடங்களை நான் வெட்டி நான் என்ன பண்ணிடுறேன், இறந்து போயிடுறேன், இல்லை என்னுடைய தலையை நான் பலி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக வேண்டிட்டு போவான், வெற்றி பெற்றுட்டு வர்றதுக்கு தான். அப்போ அந்த கொற்றவை வழிபாடு தான் காளியம்மன் வழிபாடாக இன்றும் நம்மிடையே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சீலைக்காரி வழிபாடு. நாட்டுப்புற தெய்வங்கள்லையே சீலைக்காரி இல்லாத இடமே கிடையாது. இந்த சீலைக்காரி வழிபாடுக்கு சொல்கிறாங்க இறந்த கணவன் நினைவாகவோ, அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்தில் உள்ள வன்முறை, அதாவது பிரச்சனையின் காரணமாகவோ இறந்துபட்டவள். அப்படி அவள் இறக்கும் பொழுது அவள் என்ன பண்ண, தீக்குளித்து இறந்தாளாம். அப்படி தீக்குளித்து இறக்கும் பொழுது அவளுடைய சீலையில் உள்ள அந்த முந்தி சேலை இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் எரியலையாம். அப்படி இருக்கக்கூடியது தான் சீலைக்காரி அப்படின்னே ஒரு பெயர், பொது பெயர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அம்மனை அந்த அம்மன் எல்லா குலதெய்வங்களையும் கண்டிப்பாக இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துலையாவது இருப்பாங்க. நமக்கு பேரே தெரியாமல் கும்பிடுவோம். பெரியவங்க சொல்லுவாங்க சீலைக்காரி, அதனால தான் ஒரு சேலையை மட்டும் வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குலசாமி கோயிலில் ஒரு பெட்டிக்குள்ளே ஒரு சேலையை மட்டும் வச்சுருக்காங்க. பெட்டிக்குள்ளே சேலையை மட்டும் வச்சு வழிபடுறாங்க. அடுத்த வருஷம் அந்த சேலையை மாற்றி வைத்து வழிபடுறாங்க. அதுக்கு பேர் என்னென்னா சீலைக்காரியை வழிபடுறாங்க. அந்த சீலையை கொடுத்து அவளுக்கு பேரே சீலைக்காரி தான். அந்த சீலைக்காரி தான் சேலைக்கார அம்மன், தீப்பாஞ்சி அம்மன்,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மனுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்குது. இன்னும் ஒரு சில இடங்களில் பார்த்தா கழுத்தில் போட்டிருக்க மாலையும் கையில் வச்சுருக்க எலுமிச்சம்பழமும் அப்படியே இருந்தது அப்படின்ற கதைகளும் இருக்குது. அதுக்கு அவளுக்கு பேர் மாரி, அதாவது மாலைக்காரி. ஏன்னா மாலை அப்படி இருக்குல்லையா, அதனால் மாலைக்காரி அப்படின்ற பெயர் உடையவள் அப்படின்னு சொல்லிலாம் இந்த அம்மனுக்கு நிறைய பெயர்களும் இருக்குது, நிறைய கதைகளும் இருக்குது. கன்னி தெய்வ வழிபாடு. கன்னியர்களை திருமணத்திற்கு முன்பு இயல்பாகவோ இல்லை கொலை செய்தோ இறந்தவர்கள் ஏராளமானவர்கள். அப்போ இவர்கள் எல்லாம் கன்னி தெய்வமாக வழிபடுறோம். இந்த கன்னி தெய்வமும் பார்த்திங்கன்னா இல்லாத வீடே கிடையாது. நம்ம யார்கிட்ட எங்கே போய் ஜாதகம் கேட்க போனாலும் உங்கள் வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த கன்னி தெய்வம் அப்படின்றது யார்? நம்ம வீட்டிலையே பிறந்து நம்மளோடு சேர்ந்து வளர முடியாமல் இறந்தவர்கள் தான் கன்னி தெய்வம். இப்போ இந்த கன்னி தெய்வ வழிபாடு வீடுகளில் மட்டும் இல்லாமல் கோவில்களையும் இருக்குது. சப்த கன்னியர்கள் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரில் ஒருத்தர் தான் வாராகி அம்மன் சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த சப்த கன்னியர்களுடைய வழிபாடு. அப்போ ஒரே கல்ல 7 பெண்கள் உருவம் கொண்ட சப்த கன்னியர்களையும் நம்ம வழிபட தான் செய்கிறோம். அப்போ ஆடி மாதம் அம்பாளின் மாதம். சரி, ஆடி மாதம் அப்படின்னா அம்பாள் எப்படி நம்மளுடைய நினைவுக்கு வருதோ அதே மாதிரி ஆடி தள்ளுபடியும் நினைவுக்கு வராதவர்களே கிடையாது. உண்மைதானே? ஆடி தள்ளுபடி யாராவது நினைவுக்கு இல்லாமல் இருக்கிறாங்களா? ஆடி மாதம் பிறக்க போது என்ன தள்ளுபடி போடுறான்னு பார்ப்போம், எந்த கடையில் என்ன தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 80% அப்படி தான் என்ன பண்ணுறாங்க, ஓடுறாங்க. ஆனாலும் ஆன்மீக பாதையில் செல்பவர்களும் இதை தெரிந்து கொள்வோம். விவசாயி விதையெல்லாம் விட்டு அவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் எங்கே போட்டிருக்கான்னா மண்ணில் போட்டிருக்கான். அவன் அறுவடை செய்வதற்கு தை மாதம் ஆகும். அப்போ அந்த நேரத்தில் அந்த விவசாயி கையில் காசு இல்லாமல் இருக்கிறானா. அப்படி காசு இல்லாத காரணத்தினால அந்த மக்கள் வாழ்ந்த சூழ்நிலையை பாருங்களேன். அப்போ ஆடி தள்ளுபடி, நீ இவ்வளோ பொருளை இவ்வளோ விலை கொடுத்து வாங்க வேண்டாம், உனக்கு நான் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன ஒரு மனித மனசாட்சியோடு மனிதர்கள் வியாபாரம் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் ஆடி தள்ளுபடி. சரி, இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆன்மீக பாதையில் செல்பவர்களும் ஆடி தள்ளுபடியில் நம்மளுடைய சுயநலம், தீய எண்ணங்கள், அவ்வப்போது மனதில் முளைக்கக்கூடிய கோபங்களையும் தள்ளுபடி செய்வோம். நிறைவாக இரு என இருந்து சொல்லென சொல்லி பருகுவன் அன்ன ஆர்வத்தனாகி சித்திர பாவையின் அத்தக அடக்கி செவி வாயாக நெஞ்சி கலனாக கேட்பவை கேட்டு அவை விடாது உள்ளத்து அமைத்த ஆன்றோர் பெருமக்கள் அனைவரையும் பணிவன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வணங்கி என் உரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் மீனாட்சி அவர்கள் அருமையாக ரொம்ப போன வாரமும் அவங்க பேசுகிறது ஆடி சொன்னாங்க. பொதுவாக அதனால் முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஆடி மாதம் தேவர்களுக்கு மாலை பொழுது, தை மாதம் காலை பொழுது 6 to 8 வச்சுக்கோங்க. இது சாயங்காலம் 6 to 8. இப்போ அந்த நேரத்தில் நம்ம கும்பிட்றோம் மார்கழி மாதம் கும்பிடுவோம் 4 to 6. அதுதான் அந்த மார்கழி மாதம். தேவர்களுக்கு நமக்கு ஒரு வருடம்னா அவங்களுக்கு ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த உத்தராயண தட்சிணாயன புண்ணிய கால ஆரம்பம், அதாவது தெற்க நோக்கி சூரிய நகர காலம். அந்த நகர காலத்தில் நம்ம அந்த ஆடி மாதத்தில் முக்கியமாக அம்பாளின் மாதம் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக நமக்கு பல விஷயங்களை கூறினார்கள். மிக மிக நமக்கு பயிற்சி. அதாவது இப்போல்லாம் இந்த திருவிழாக்களுடைய விவரங்கள்லாம் சில தெரியத்தான் செய்யணும். அதில் நிறைய, ஆனால் பல கற்பனைகள் இருக்கத்தான் செய்யுது. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்பட அமைதியாக இருக்கன்னு சொல்லியிருக்கோம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கற்பனைகள் இருக்கத்தான் செய்யும். அதாவது பொதுவாகவே அவங்க சொல்லுவாங்க கன்னி தெய்வம்னா அவங்க வணங்குற தெய்வத்தில் அந்த கன்னி தெய்வம் போய் அடங்குறது தான் நம்ம நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோம். அப்போ நம்மகிட்ட வழிகிற தெய்வமும் அந்த தெய்வத்தில் நம்மகிட்ட அடங்குறதா நம்ம நினச்சிடும். ரைட்டு. அப்படி நம்ம பல கதைகள் சேர்ந்துக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம அதை பற்றிலாம் குழப்ப வேண்டாம். மொத்தத்துக்கு பெண்கள் எல்லாருமே தெய்வத்தின் சக்தியுடைய அவதாரம் அப்படிங்கிற ஒரு பாணி தான் இந்த ஆடி மாதத்தை குறிக்கிறது. அப்போ ஆண்கள் எல்லாமே சிவன் அவதாரம். அப்படின்னா எல்லார்ட்டையுமே இறைவன் அருள் இருக்குது என்பது தான் உள்ள தாற்பயம். அது அப்படின்னு சொல்லுக்கு ஒரு நல்ல ஒரு மாதம். இந்த மாதத்தில் நம்ம அம்பாளை பற்றி நம்ம தெரியப்படுத்துறது ரொம்ப நன்றி. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆடி மாதம் எல்லாமே தான் இருக்கும் கலந்து. இப்போ அதெல்லாம் நம்ம அணிவிக்கிறோம்.
வெயில் இருக்கும், மழை இருக்கும், குளிர். அந்த 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 பருவகால மாற்றங்கள் அந்த நேரத்தில் நம்ம ஆம்பாளை வணங்கணும் அப்படிங்கிற மிக அருமையாக சொன்னார்கள். அவர்களுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி ஒழிந்த அணியே அணியாதவர்க்கு பிணிக்கு மருந்து அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மவாதம் பணிந்து பின்னே ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியலங்க காத்தாளை ஐங்கனி பாசாவசமும் கரும்பு வில்லும் அங்கையில் சேர்த்தாலே முக்கண்ணியை தொழுவோருக்கு உறுதியங்கிலேயே ஓம் சக்தி.